ஹலோ சார். அகன். அகனா அப்படின்னா? அதான் சார், அந்த ஆன்ட்டியோட தாலி எடுத்தால அந்த தருதல. ஓ, அந்த தருதலையோட தங்கச்சியா நீ? ஐயோ, தங்கச்சி இல்லை சார், மாமா பொண்ணு. ஏதோ ஒன்று, 40 வயசுல ஒரு ஆன்ட்டிக்கு கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயம். இதுல நான் தாண்டி உன்னை முதல்ல லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியோட தாலியை பிடிச்சி அறுத்துருக்கேன். பாவம், அது தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருச்சு. அதெல்லாம் தப்பு தான் சார். இருந்தாலும் இந்த ஒரு தடவை மட்டும் எப்படியாவது மன்னிச்சு. அதெல்லாம் முடியவே முடியாது. கிளம்பு கிளம்பு. சார், எங்க அப்பா மினிஸ்டர். மினிஸ்டரா? அப்படின்னா கூட்டிட்டு போங்க. யோ, அந்த தம்பியை கூட்டு வாயா. சார் அப்ப கேஸு. அது யாராவது ஹெல்மெட் போடாம வேணாவது வருவான்ல, அவன் மேல போடலாம். என்ன வீட்டுக்கு போலாமா? ஊரும் பிளட் 10,000 ஆறாவக்குண்டு இப்ப எதுக்கு சோகமான பிஜிஎம் போட்டுக்கிட்டு ஹாப்பியான பிஜிஎம், இன்ட்ரோ பிஜிஎம் போடுங்கயா. ஊரும் பிளட் 10,000 ஆறாவக்குண்டு அச்சாடி நீ எத்தனையோ இட்லியே போட்ட அத்தனைக்கும் சட்டினி தான் கேட்டா திம்பண்டா திம்பண்டா ஊரலற. போதும் போதும் போதும். இப்ப எப்படி இருக்கு? செமையா இருக்கா? ஏன்பா இந்த பாட்டை தானப்பா முதலையும் போட்டாங்க? அது வேற இது வேற. இசை அறிவு இருந்தாதான் உங்களால இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஐயோ ஏமா, கூட்டு போமா. நான் எதுவும் மனசு மாறிட போறேன். ஓகே சார். டேய், வாய் மூடிட்டு வாடா, திரும்ப தூக்கி உள்ள வச்சிட போறாங்க. ஆமா, எங்க சட்டை போடாம இருக்காப்ல? யோ, அந்த வண்டி துடைக்கிற துணி இருந்துச்சுல, அதை எடுத்து கொடுத்து விடியா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் இப்படியே போறேன். அப்பதான் ஆறா ஃபார்ம் பண்ண முடியும். என்ன ஆறாவா அப்படின்னா? அதான் சார், இந்த காலத்து குட்டி குஞ்சு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிரிஞ்சு பண்றது, அதுக்கு பேர் தான் ஆறான்னு சொல்லி தெரியாங்க. நோ 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 நோ, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. புது சூப்பர் ஸ்டார் பிஆர் மாதிரி ஸ்டைல் பண்றது. ஓ, அது எப்படி? ஏதோ இப்படிதான். டான் 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 ஸ்வைங். ஐயோ, கண்ணுல குத்திட்டாயா? ஐயோ, நான் வேணுக்கு முன்னே பண்ணலங்க. ஊரும் பிளட் -10,000 ஆறாவக்குண்டு அடிவாங்கு நீ எத்தனையோ இட்லியே போட்டா அத்தனைக்கும் சட்டினி தான் கேட்டா. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கேட் ரூட்ஸ் vlog. இன்னைக்கு நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பாத்துக்கிட்ட அமைச்சர் அதியமான் நெடுமாறன் ராஜாங்கம் புத்தகர்பன் வீட்டுல தான் இருக்கோம். ஹாய் சார், வணக்கம். சாருக்கு ஒரு பிஜியை போடுங்க. ஊரும் பிளட் 10,000 ஆறாவக்குண்டு அச்சாடி நீ எத்தனையோ இட்லியே போட்டா. என்னப்பா எல்லாத்துக்கும் இதே பிஜிஎம் தாரா? இல்ல சார், இது புது பிஜிஎம், இப்பதான் கம்போஸ் பண்ணாங்க. அது சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. சார், நீங்க பழச மறக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா ஆமா, அதெல்லாம் எப்படி மறக்கிறது? நீ கூட தான் போன தடவை வீட்டுக்கு விழா எடுக்க வந்தேன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு உள்ள விளக்காட்டையை போட்டு போட, அதெல்லாம் மறக்க முடியுமா? அது அப்புறம் பேசுவோம். நேசப்படி இதெல்லாம் கட் பண்ணி தூக்கிறேன். அதாவது சார், நீங்க பழச மறக்காதவர்கிறதுனால உங்களோட இளமை காலம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு சொல்றீங்களா? சொல்றது என்ன, காட்டுறேன் வாங்க. ஓகே. என்ன காட்டுறது? கக்கூஸ் கூட்டி வந்திருக்கீங்க? ஆனா பக்கத்துல உள்ள மாட்டு கொட்டாய்க்கு இந்த வழியாதான் போடு வாயா. இதுதான் என் வீட்டு மாட்டு கொட்டாய். என் கெரியர் ஸ்டார்ட் ஆனதே இங்க இருந்துதான். வாவ், பாத்தீங்களா வியூவர்ஸ், இந்த மாட்டு கொட்டாய் எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்க ஒரு தடவை எது பாக்கணும். மாட்டு சாடி ஸ்மெல் அப்படியே மணக்குது. எது மாட்டு சாடி மணக்குதா? என்ன சொல்ற? ஆனா விளாக் சேனல்லாம் அப்படிதான், எதா இருந்தாலும் அப்படியே ஹைப் ஏத்திதான் சொல்லுவாங்க. அதுக்கிட்டு சாணி எல்லாம் மணக்குதுன்னு சொன்னா எப்படிப்பா? ஆனா அதை விடுங்க தலைவரே, நீங்க சொல்லுங்க, உங்களோட இளமை பருவம் எப்படி இருந்துச்சு? இளமை பருவத்துல பாத்தீங்கன்னா நான் பால்காரரா இருந்தேன். ஏது பால்காரா? அரே சால்னா நம்மளாயா நீ? ஆனா ஒன்ன சொல்லலப்பா, இது நெச பால்கார் வேலை. காலையில 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு மாட்டுல இருந்து பாலை கறந்து வீடு வீடுக்கு பாலை ஊத்தி அப்படியே படிப்படியா முன்னேறி இன்னைக்கு மாநிலத்துக்கே பால் ஊத்துற அளவுக்கு ஒரு பால்வளத்துறை அமைச்சர் ஆயிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட பெரிய இது ஏப்பா ஏதாவது சொல்லுப்பா. சொல்றேன். அதாவது நம்ம அமைச்சர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கேட் ரூட்ஸ். அதனால கேட் ரூட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு. அதானே? எது என்ன உளறிக்கிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் காரணம் என்னோட கடின உழைப்புன்னு சொல்லியா? ஓ, இதுவா? சரி சொல்றேன். ஆனா இனிமே அந்த விளக்க பத்தி கேட்க கூடாது, சரியா? இது வேறயா? சரி, எலெக்ஷன் டைம் வேற, எவ்வளவோ அழியுது, இது அழிஞ்சிட்டு போகுது. சரிப்பா, இனிமே கேட்கல, நல்லா திருட்டு போட்டையா போ. இப்ப கொஞ்சம் பில்டப் போட ஏதாவது சொல்லு. அவ்வளவுதானே? இப்ப பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, இன்னைக்கு நம்ம அமைச்சரா இருக்கிறதுக்கு காரணம் அவரோட கடின உழைப்பு. எல்லாரும் பால்ல தண்ணியை கலந்துதான் ஊத்துவாங்க. ஆனா நம்ம அமைச்சர் தண்ணியில பால் கலந்து ஊத்துவார. என்ன கரெக்டா சொல்ற? டபுள்கிட்ட பால் வாங்கி குடிச்சிருப்பாடோ? ஓ டோ 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 பால்ல பாசத்தை கலந்து ஊத்துவாரு. அதனாலதான் தாய்ப்பாலை விட இவர் ஊத்துற பால் தான் ரொம்ப பிடிக்கும்னு நம்ம ஹோம்லேண்டரே சொல்லியிருக்காரு. என்ன காலாட்ரா? அது யாரு? அட காலாட்ரு இல்ல அமைச்சர, ஹோம்லேண்டர். நீ பாய் சீரீஸ்ல வருவாரு, பார்த்தது இல்ல? பாய் சீரீஸா? அதெல்லாம் நான் பாக்குறது இல்லப்பா, ஒன்லி கேர்ள் சீரீஸ் தான். அந்த ரீல்ஸ்ல வருங்களே, அந்த ஆர்டிஸ்ட் தானே? ஆமா ஆமா, அதேதான். அது சரி. ஆமா, அது என்னது? எது? அத
குருட்டரிசி இடை வஜ்ஜலி. யோ அது குரல் அரிசியா? ஓ சாரி அமைச்சரே, கண்டு சரியா தெரியல. எங்க பார்த்தாலும் எல்இடி பல்பா பாட்டி விட்டு நம்ம கட்டை உப்பேத்திட்டாங்க. அதுலயே டைட்ல வண்டி ஓட்டும் போது இந்த கார்காரங்கெல்லாம் ஹை பீப்ல வச்சுக்கிட்டு வெளிச்சத்தை குறைக்கிறாங்களே இல்ல, இதனாலேயே பல விபத்துகள் நடக்குது. இத பத்தி நீங்க சட்டசபையில பேசுற அமைச்சரே. பேசுவோம். என்ன அமைச்சரே சோகமா இருக்கீங்க, என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, குரல் அரிசி ஞாபகம் வந்துருச்சு. அது யாரு குரல் அரிசி? அது அங்கே வாங்க சொல்றேன். சரி வாங்க போவோம். அரே ஒரு இடத்துல நில்லு பேசுங்க ஐயா, கேமரா தூக்கிட்டு நடக்க முடியல, கால் வலிக்குது. இவதான் என் சின்ன தங்கச்சி குரல் அரசி. அப்படியா? டேய் சாட் பேஜிய போடு. இருப்பா இருப்பா, எதுக்குப்பா இந்த பிஜிஎம்? செத்த கேரக்டர் திரும்ப சாவடிச்சிருக்கீங்க இருக்கு. உங்கள்ட்ட வேற பிஜிஎம் இல்லையா? கோட்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அமைச்சரே, இது இப்பதான் போடுறோம், சாட் வெர்ஷன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் இப்ப சொல்றத மட்டும் கேளு. இந்த போட்டால இருக்கிறவ தான் என் தங்கச்சி குரல் அரசி. எங்க பரம்பரையிலே முத 4 எழுத்து படிச்சவை வத ABCD. அப்ப EFGH எல்லாம் அவ்வளவு தூரம் படிக்க வைக்கிற அளவுக்கு எங்க அப்பாட்ட காசு இல்ல. ஓ சாட். என்னப்பா சேட் பிஜிஎம் போடவா? அது என்ன தலைவரே, ரொம்ப ஃபீல் பண்றீங்களே, ஒரு பிஜியை போட சொல்லவா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா, ஆளை விடு. சரி அப்புறம் போட்டுக்கலாம். அவ்வளவு தூரம் படிச்சு என்ன பிரயோஜனம்? எருமை மாடு மேய்க்கும் போது ஏரோப்ளேன் பறக்குதுன்னு சொல்லி மேலே பார்த்துக்கிட்டே போய் கீழே உள்ள கிணத்துல தவறி விழுந்து மட்டையை போட்டான். ஐயோ, நான் கஷ்டப்படும் போதெல்லாம் என் கூடவே நிப்பாளே தவிர இந்த டேடு ஒரு உதவி கூட பண்ண மாட்டான். மலைமாடு மாதிரி கூடவே நின்றுக்கிட்டு வேடிக்கை மட்டும்தான் பாப்பா. அவன் ஞாபகார்த்தமாக பார்த்தா என் மகளுக்கு குரல் அரிசின்னு பேர் வச்சேன். அவளாவது பரவாயில்ல, எருமை மாடு மேய்ச்சா. ஆனா இந்த பரதேசிலாயி எருமை மாடு மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கார் வர சவுண்டு கேட்குதா? வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி நீங்க அப்படியே கிளம்புங்க, நான் போய் அதை பாக்குறேன். அமைச்சரே எங்க 2 பேருக்கும் பேட்டா. அப்பா அந்த விளக்கு என்னாச்சு? ஓகே டாடா. ஐயோ பாப்ல, வெயில் அடிக்குது, சட்டை போடாம அடிக்கிறீங்களே, இந்தாங்க என் சட்டை, இதை போட்டுக்கங்க. பரவாயில்ல இருக்கட்டும் மாமா, இதான் கிளைமேட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் ஆரா ஃபார்ம் பண்ண முடியும். நீ 6 ஆஃப் பண்ணு இல்லை 7 ஆஃப் பண்ணு. முதல்ல இப்படி வெட்டியா ஊர் சுற்றுறதை விட்டுவிட்டு ஏதாச்சும் வேலைக்கு போ. அப்பதான் ஆண்டியோட தாலி இருக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அப்பா அவன் ஒன்றும் வெட்டி இல்ல, ஹி இஸ் a யூடியூபர். ஆமா யூடியூபர், பெரிய மெட்ரா சென்ட்ரல் தக்காளி பிராக் பண்ற பேர்ல ஊர்காட்டில் எல்லாத்தையும் அடிவாகிட்டு இருக்கிற பயதடவை. அதுவும் தான் வேலை விட்டுட்டு இருக்க பாபர மக்கள்கிட்ட போய் பிராக் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களை அசிங்கப்படுத்த வேண்டியது. இதே பணக்காரட்டையோ இல்ல போலீஸ்காரட்டையோ பண்ண வேண்டியதானே? அங்கிள் பூமர் அங்கிள் மாதிரி பேசாதீங்க, இதுக்கு தானே வர சொன்னீங்களா? இல்ல தங்கச்சி பைய சும்மா வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு பிளாக் செக் போட்டு கொடுத்து பொழைச்சுக்கிற சொல்லுவோன்னு சொல்லிட்டு கூட்டியார சொன்னேன். அப்படியா? இதை முதலே சொல்ல வேண்டியதுனா மாமா. கொடுங்க. இல்ல நீ பேசுற பேச்சுக்கு நான் படசை பாத்திக்கிட்டேன், உனக்கு செக்கு கிடையாது டக்கு. என்னைய கூட்டியாந்து இப்படி அவமானப்படுத்திட்டேல. அங்கிள் இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. அதை அப்புறம் குறிச்சுக்கிறேன், முதல்ல புக்ல இருந்து கையெடு. ஓ சாரி மாமா, தெரியாம கைய விட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்தா இதை புடி, இதை கொண்டு கொப்பாட்ட கொடுத்து நல்லா தீக்க சொல்லு. வாவ் பக்கடா ஸ்வைன். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, இன்னொன்னு எடுத்துக்கிறவா? சரி ஓகே கொடுங்க, வீட்டில் கொண்டு வச்சு தந்துக்கிறேன். ஓகே பாய். எப்படி நடந்தா போவ? இரு கார்ல கொண்டாந்து விட சொல்றேன். தா கொண்டே விட்டு வா. தேவையில்லை, நான் ஸ்கேம்பிடா புக் பண்ணிட்டேன், அதிலே போய்க்கிறேன். அப்போதான் ஆரா ஃபார்ம் பண்ண முடியும். இது உருப்படாது, இந்த பரதேசி நாய்க்கு அந்த பக்கடா கூட கொடுத்துட கூடாது. 1100. அப்படின்னா அதாங்க ஓடிபி 1100. அதை ஏன்டா என்கிட்ட சொல்ற? யாரா நீ? ஏங்க இது ஸ்கேம்பிடா தானே? ஸ்கேம்பிடாவும் கிடையாது, கூம்பிடாவும் கிடையாது, இறங்கடா மோல. நானே என் பொண்டாடிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா ஆரா ஃபார்ம் பண்றதுக்காண்டி அப்படியே ஸ்டைலா வந்து உட்காந்து இப்ப எல்லாரும் பாத்துக்கிட்டு வேற இருக்காங்களே. அண்ணே அந்த முக்குவரையும் கொண்டே விட்டுருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, இல்லைன்னா ஆரா ரொம்ப அடி வாங்கும்னே. இப்ப இறங்கல, நானே உன்னை அடிச்சு கொண்டு விடுவேன்டா. அரசை ஊரும் பிளட் -10,000 நாராவை கொண்டு அடி வாங்கிடி எத்தனையோ இட்லியா போட்டா, அத்தனைக்கு சட்டினி தான் கேட்டா. சிம்பந்தா ஊரலரா. ஐ பக்கடா ஏடா எங்கடா வாங்குறே? உனக்கு தான் பக்கடானா பிடிக்கும்ல, தின்ன. இத்தனை வருஷத்துல எனக்கு பக்கடா பிடிக்கும்னு அவன்கிட்ட சொன்னதே இல்லையே. அது ஏமா வீட்டுல இருக்கிறதே நீ நானும் மட்டும்தான், உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கூட சொல்லாம அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு என்னத்துக்கு இருக்கணும் இங்க? அது வாஸ்தவம் இருந்தாலும் சந்தேகமாவே இருக்கே. ஏண்டா அந்த ஆள் வாங்கி கொடுத்தானா? எருமாடு எதுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு வர? ஏன் அவர் வாங்கி கொடுத்தா நீ திங்க மாட்டியா? ஏமா அப்படி இருக்க? பாவம் என்னைக்கே ஒரு நாள் சின்ன பிள்ளைல உனக்கு வச்ச பக்கோடாவை எடுத்து தின்னு விட்டாரு. அதை அப்படியே இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு கோவமாவே இருந்தா அப்படி, அதெல்லாம் ரொம்ப தப்புமா.
இப்படிலாம் இருந்தா ஆறா ஃபார்ம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். சரி, இந்த ஆரா ஃபார்ம் பண்றேன்னு கிரிஞ்சு பண்றது, பிராங்க் பண்றேன்னு கிளவிட்டு அடி வாங்குறது, இந்த ரோட்ல திடீர நாய் வாயிலெல்லாம் வாய வைக்கிறது, இதெல்லாம் உன்னோட வச்சுக்க. எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்கிறாத. ஞாபகப்படுத்துனதுக்கு தேங்க்ஸ் தாய் குலம்ஸ். இப்பவே போய் நான் கொஞ்சறேன். டாடா. ஏய் எருமை மாடு, இந்தாடா. அல்லல்லே அல்லல்லே சாணிய அல்லல்லே அல்லல்லே அல்லடோட. ஏடா உடைய கட்டுத்தரையில சாடி அள்ளி போட சொன்னா அதை அல்லாம விட்டது மட்டும் இல்லாம அல்லல அல்லலன்னு பாட்டு வேற பாடுறியா? ஒழுங்கா அள்ளி போடு, இல்ல உன் யூடியூப் சேனல்ல பேட் பண்ணி போடுவேன். ஐயா இந்த 2 நிமிஷத்துல அள்ளிடுறேன் மாமா. குரல் நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அதை ஏன்டா இந்த குரல்ல சொல்ற? எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கேன்டி, கண்டுக்காத. ஓ சரி சொல்லித்தல. குரல் நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நான் வேற ஏதாவது சொல்லு. சொல்றேன் இரு. குரல் நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நமக்குள்ள அந்த கல்யாணம், காது ஊத்து, கிடா வெட்டு இதெல்லாம் செட் ஆகாது. அப்ப ஏன்டா ட்ரெயின்ல ஓகே சொன்ன? காமன் சென்ஸ் இருக்கா? அவ்வளவு பேருக்கு முன்னாடி ப்ரொபோஸ் பண்றியே, நான் வேணான்னு சொன்னா யாருக்கு அசிங்கம்? யாருக்கு? வேற யாருக்கு? எனக்குதான். இவ்வளவு அழகான புள்ள இப்படி செலவு பண்ணி ப்ரொபோஸ் பண்ணது, அதை போய் வேணான்னு சொல்ற? உனக்கெல்லாம் என்ன கேடு அப்படின்னு சொல்லி ட்ரெயின்ல இருக்கவங்க எல்லாம் போட்டு கும்மி இருப்பாங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் எஸ்ன்னு சொன்னேன். அடப்பாவி, இவ்வளோ கொடூரமானவனா நீ? சை கருமோ, உன்னைய போய் லவ் பண்ண பாரு. நீ எனக்கு வேணாம், என்னை கொண்டு போய் வீட்டுல விடு. நம்பிட்டியா? சை சும்மா பிராங்க் பண்ண லூசு. இல்ல இல்ல, நீ இவ்வளோ நல்லாலாம் பிராங்க் பண்ண மாட்ட. நீ பிராங்க் பண்ணாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னை கொண்டு போய் வீட்டுல விடு. இந்தாப்ல சொன்ன நம்பு, இது உங்க அப்பன் சத்தியமா பிராங்க் தான். இல்ல இல்ல இல்ல, நீ உண்மையதான் சொல்லி இருக்க. அட இல்லங்கிறேன், நடிக்காத. என்னை கொண்டு போய் எங்க அப்பாட்ட விடு. ஐயா ஐயா சத்தியமா பிராங்க் தாண்டி. என்னடி நம்ப மாட்டேங்கிற? வாழ்க்கையில முத நல்லா பிராங்க் பண்ணி முடியும் இருக்கே. யார் பிள்ளையோ யார் பிள்ளையோ யார் பிள்ளையோ யார் பிள்ளையோ. ஏன் பிள்ளைதாடா, ஏன் பிள்ளைத, ஏன் பிள்ளையே விடான்னு சொல்லிட்டேல. ஐயோ மாமா, நீங்களாவது நம்புங்க மாமா, நான் அன்னைக்கு பண்ணது பிராங்க். டே நீ என்னைக்கிட்ட நல்லா பிராங்க் பண்ணிருக்க? உண்மையதான் சொல்லியிருக்க. உண்மையா சொல்லிட்டு இப்ப உருட்டுறியா? ஒழுங்கா வீட்டை விட்டு எதிர்த்து ஓடிடு, இல்ல அடிச்சு கொண்டு விடுவேன். ஐயோ யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே. இந்த ருத்ராஜ் பயலுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. கேப்டன்சி எல்லாம் நல்லா தான் படிக்கிட்டு இருக்காப்ல, பேட்டிங்க பறந்துட்டானே. இந்த பையன் கம்பேக் கொடுத்தாதே சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கும். அது தெரியாம எல்லாரும் போட்டு அவரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நானும் சொல்ல வந்தேன் மாமா. டே நீ ஏடாக்கி வந்த? அதான் என் பிள்ளைய விளையாட்டு சொல்லிட்டுல, எதுக்கு இந்த வீட்டு பக்கம் வர? ஐயோ மாமா, அதை பிராங்குன்னு சொன்னா நம்ப மாட்டியா? ஆமாடா நம்ப மாட்டேடா. அதான் அதனால அதை உண்மையாவே இருந்துட்டு போய் தொலையுது. ஆனா இப்ப நான் உங்க மக குரலை தான் மாமா விரும்புறேன். என்ன திடீர்னு? அது ஒண்ணும் இல்ல மாமா, வழக்கம் போல டிஎஸ்பிடியில போயிட்டு இருந்தேன். திடீர்னு நாய் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. பைக்கு ஸ்கிட்டாகி கீழே விழுவும் போது ஐயோ நம்ம சாக போறோம்னு தான் நினைச்சேன். அந்த கடைசி நொடியில எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு மாமா. என்னது? பக்கடாவா? அது ஒண்ணு, ஆனா கூடவே இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு மாமா. வேற என்னது? புதுசா அது திகிர ஐட்டம் வந்திருக்கா? ஆனா அதெல்லாம் இல்ல மாமா, உங்க மக குரல். சரி சரி பொத்து, இப்ப என்ன சொல்ல வர? அதான் உங்க மகளை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்ல, சந்தோஷம் தான். வீட்டுல தெண்டமா ஒருத்தருக்கு சாடி எழுறதுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவனை கட் பண்ணிடலாம். ஆனா உங்க அம்மா ஒத்துக்குருப்பா? ஆடா அதை என்கிட்ட விடுங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். இளவு இந்த கருமத்தை மட்டும் பாத்துக்கிறவே மாட்டேன் அவ்வளவு.